மாமா கம்பள ஒரு டீ. தங்கராஜ் தாத்தா காசு கொடுப்பாரு. பண்ணு வாங்கலையாடா? இன்னைக்கு வேணாம், எங்க அம்மா வீட்டுல தோசை ஊத்தி தரேன்னு சொல்லிருக்கு. என் அன்பு தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இது நம் காதல் எஃப்எம் 143.0. நான் உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே ஷரண். வழக்கம் போல லேட்டா வரான் பெரிய லார்ட் லபக்தாசன் நினப்பு அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. லேட்டா வந்தாலும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸோட வந்திருக்கேன். ஆக்சுவலி இன்னைக்கு லவர்ஸ் டேன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம காதல் எஃப்எம்மோட 3rd இயர் ஆனிவர்சரி. அதனால நம்ம எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லோருக்கும் லவ்லியான ஒரு கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதோட பேர் முழுவல். முழுவல் அப்படின்னா என்னன்னு உங்கள பாதி பேர் மாதிரி நானும் திருன்னு முழிச்சேன். சைலண்டா வெளில வந்து கூகுள் பண்ணி பார்த்தோன்னா தான் தெரிஞ்சது. லவ் பியாண்ட் லைஃப், வாழ்க்கையை தாண்டி காதல் அப்படின்னு போட்டிருக்குங்க. அண்ட் அதுல நான் கேட்க போற கேள்விக்கு சரியா பதில் தர 100 பேர்ல 99 பேருக்கு நாங்க நல்ல சாங் பிளே பண்ணுவோம். வெற்றி பெறும் ஒரே ஒரு அதிர்ஷ்டசாலி நபருக்கு 20,000 ரூபாய்க்கு அவங்க ஆசைப்படுற எதுவா இருந்தாலும் எங்க டீம் வாங்கி தர ரெடியா இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்ப மணி 11:11 ஆகுது. சோ மேக் யுவர் விஷ். எங்களோட கேள்வி, இந்தியாவை பெருமைப்படுத்தும் உலக அதிசயம் என்று எதை போற்றுகிறோம்? இவ்வளவு சிம்பிளான கேள்விக்கு இவ்வளவு பெரிய பரிசான்னு பாக்குறீங்களா? அட ஆமாங்க, உண்மையா மேனிஃபெஸ்ட் பண்றவங்களுக்கு உலகமே சொந்தமாகுமாம். நல்ல மனசோட விளையாடினா நம்பிக்கையா வெற்றி தாங்க. போட்டியில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள். இப்படிக்கு நான் உங்கள் ஆர்ஜே ஷரண். பாட்டி இந்த டீ குடி. ஐயா, செத்த அந்த டம்ளரை எடுத்து குடியா. என்ன பாட்டி? கோச்சுக்காதையா. இந்தா. நீ குடிக்கிறியா ஐயா? எனக்கு வேணாம், எங்க அம்மா வீட்டுல தோசை சுடுது, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயா, ஒரு உதவி. வயல்ல தாத்தா நிப்பாவோ, அவங்கள கொஞ்சம் கூப்பிட்டு விட்டுட்டு போய்யா. இதே வேலையா போச்சு பாட்டி உனக்கு. கோச்சுக்காதையா, செத்த சொல்லிட்டு போய்யா. தாத்தா, என்னையா? பாட்டி உனக்கு கூப்பிட சொல்லுச்சே. எதுக்குயா? தெரியல. நான் வாரேன்னு போய் சொல்லு போ. நீயா போய் சொல்லிக்கோ. சரி சரி போ. என்னத்தா வர சொன்னியா? ஆமாய்யா, விடியவே போயிட்ட. ஆ, டீ வாங்கிட்டு வர சொன்னேன், ஆ. அதான் கூப்பிட்டு விட்டேன். நீ டீ சாப்பிட்டியா? நான் குடிச்சிட்டேன். பண்ணு எதுவும் சாப்பிட்டியா இல்லையா? அவங்க வீட்டில் தோசை சுடுறாங்களாம், ஆ, பண்ணு வாங்கிட்டு வர ஆ. மறந்துட்டேன். சரி, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். டீயை குடிச்சிட்டு போய்யா. ஆ, ஐயா, ஆ? நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தனியா சமாளிச்சிருவியா ஐயா? உனக்கு என்னையா ஆக போகுது? இல்லையா, வர வர எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் உருக்கிட்டு வருது. வலி அதிகமா இருக்கு. எந்த சமயம் என்ன ஆகுமோ தெரியலையா. நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவோம், டாக்டர்கிட்ட விசாரிப்போம். நீ எதை நினைச்சு கவலைப்பட்டு கிடக்காத, நான் இருக்கேன் உனக்கு. ஐயா, எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கல்லறை கட்டுவியா ஐயா? நாம இருக்கிற நிலைமையில கல்லறை வேறையா? நான் அதுக்கு சொல்லலையா. சாதாரணமாக புதைச்சிட்டா காலப்போக்கில் காணாம போயிடும். என் நினைப்பா இருக்கட்டும் என்னதான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுன்னு சொன்னேன். என்னோட கடைசி ஆசையும் இதுதான் ஐயா. சரி, எதையும் யோசிக்காத, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு தரேன். வாங்க உழைப்பாளே, பார்த்து உட்காருங்க. அப்பா, விடியலே கிளம்பிட்டீங்க போல. பையன் டீ வாங்கிட்டு போனா? வயலில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வரேன். ஆமாம், எவ்வளோ ஆச்சு? ஒரு டீ தான் வாங்கினா. இந்த 50 இருக்கு, குடி மீதி அப்புறம் வாங்கிக்கிறேன். என்னையா, ரேடியோவில் இந்த மாதம் போட்டி நடக்குது, நீங்கள் கலந்துக்கலையா? ஆமாம்,
கலந்துக்கிட்டா மட்டும் அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் அடிக்க போகுதா? நானும் ஆட்டம் கலந்துக்கிட்டேன். இது வரைக்கும் ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. இந்த பாரு, இப்ப நான் ஃபோன் பண்ணி தரேன். நம்பிக்கையோட நீ பேசுற, ஜெயிக்கிற. சரியா? ஒன்று ம் 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 ஹலோ, வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க. நான் திருச்சியிலேருந்து தங்கராசு பேசுகிறேங்க. முசிறி தங்கராஜ் ஐயாவா? ஆமாங்க, இந்த போட்டியில் கலந்துக்கலான்னு தாங்க ஃபோனு போட்டேன். சொல்லுங்கய்யா. நம்ம பரிசு பணம் கிடைச்சா எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா இல்ல இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இது வர 14 தடவை கலந்துக்கிட்டேங்க, ஒன்றும் கிடைக்கல. இந்த தடவை கிடைச்சினா நம்பிக்கையாக பேசுங்கன்னு சொல்லி நம்ம டீ கடைக்கார தம்பி தான் ஃபோனை போட்டு கொடுத்தாருங்க. அட, நம்ம ரேடியோ தொடர்ந்து கேக்குறீங்களா? இந்த முறை உங்களுக்கு தான். முதல்ல ஜெயிப்போங்க, அப்புறம் பார்த்துக்குவோம். சரிங்க ஐயா, நீங்க நம்பலனாலும் நம்ம டீ கடை அண்ணன் சொன்னதுக்காக விளையாடுங்க. ஜெயிச்சோன பரிசுல பாதி கொடுன்னு பங்கா கேட்க போறாரு அண்ணன். நடந்தா சரி. கேள்வியை மறுபடியும் கேட்கிறேன். இந்தியாவை பெருமைப்படுத்தும் உலக அதிசயம் என்று எதை போற்றுகிறோம்? நீங்கள் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துகள். வாழ்த்துகள். சரி, நன்றி ஐயா. நன்றி தம்பி, நன்றி தம்பி. என்னை போலவே உங்கள் அனைவருக்கும் பிடித்த காதலர் தினம் படத்தில் இடம்பெற்ற ரோஜா ரோஜா பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க காதலர்களே. அப்பாடா. சரி, நான் அப்படியே முருகன் கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன். கிளம்பியாச்சா? ஆமாம், கிளம்பி காத்திருப்பா. சரி, ரைட். ஆமா. அயலே, அயலே, ஏய் டபுளா, ஏய் அம்மாடி, ஐயோ 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 ஐயோ, சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்குள்ள பாவி செத்து போயிட்டு. ஆஸ்பத்திரிக்கு போலான்னு அதுக்குள்ள போயிட்டேடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இனிமே நான் தனியாதான் கிடக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, நான் போயிட்டு நீங்க தனியா இருப்பீங்களான்னு கேட்டியே. ஐயோ ஐயோ. ஏய்யா, இதெல்லாம் நீ ஆசைப்பட்ட? நான் தான் சொன்னேன்ல நீ ஜெயிச்சிடனே. வந்து பாரு, மயால வந்து பாரு. ஹலோ, வணக்கம் தங்கராஜ் ஐயா. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். நான் உங்கள் ஆர்ஜே சரண். யாருங்க? வணக்கம். ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க யாருங்க? நான் ஆர்ஜே சரண், காதல் எஃப்எம்ல இருக்கு. இது தங்கராஜ் ஐயா நம்பர் தானே? இல்லங்க, இது டீ கடைங்க. டீக்கடைல இருந்து பேசுறோம். ஓ ரைட், நீங்க தான் டீம் மாஸ்டரா? ஆமா. நீங்க சொல்லிதான் தங்கராஜ் ஐயா அந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்னு சொல்லி பேசினாரு. பிப்ரவரி 14 காதலர் தினம் அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, நம்ம தங்கராஜ் ஐயாவா? ஆமா ஆமா, பேசினாரு. ஆமா, சொல்லுங்க. அவர்கிட்ட பேசலாமா? அவர் இந்த பக்கம் வந்து பல நாள் ஆச்சுங்களே. ஓ, என்னாச்சு? அவங்க பொண்டாட்டி இறந்து போயிட்டாங்க. ஐயோ. ஆளு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாப்ல. ஓ, இந்த பக்கம் அவர் ஆள் நடமாட்டமே கிடையாது. அடடா. சரிங்கண்ணே, நாங்க இப்ப அந்த ஐயாவை பார்க்க எதுவும் வாய்ப்பு இருக்குமா? இல்லங்க, அவரை கூப்பிட்டும் பார்த்தாச்சு. ஆ. அவரு வீடும் திண்ணையோட முடிச்சுக்கிறாப்ல. ஓஹோ. இங்கிட்டு வர்றது கிடையாது, டீ கடை கூட வர்றது கிடையாது. நானே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. அந்த கான்டெஸ்ட்ல அவர் ஜெயிச்சிட்டாரு. 20,000 ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கு. ஆனா நீங்க பரிசு கொடுக்குறதுன்னா ம். அவரு பொண்டாட்டிக்கு சரி. ஒரு கல்லறை ஒண்ணு எழுப்பி கொடுங்க. ஓ, மனுஷன் அதை நினைச்சுதான் கவலைப்பட்டு ஆளே துரும்பா போயிட்டாரு. அப்படியா? அவங்க செத்த அன்னைக்கெல்லாம் அவர் இதை சொல்லிதான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாரு. எங்களுக்கே கஷ்டமா போச்சு. ஆனா இது மாதிரி ஒரு ஆசையை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்ல. முயற்சி செஞ்சு பாக்குறேங்க. சரிங்க. நாங்க தங்கராஜ் ஐயாவை எப்போ நேர்ல பார்க்கலாம், பேசலாம்னு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல முடியுமாண்ணே?
வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அவர் வந்து மனைவியோட சமாதிக்கு சாமி கும்பிட போவாருங்க. சரி ரைட்ண்ணே. அந்த டைம்ல வேணா அவரை பார்த்துடலாம். நான் எங்க டீம்ல பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேண்ணே. உங்களுடைய தகவலுக்கு நன்றி டீ கடைக்காரன். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைத்து காதல் கதைகளும் வரலாற்றில் இடம்பெறுவதில்லை. சில காதல் காவியங்கள் கல்லறையோடு கனவாகிறது.